ஐப்பசி பூரம் பகுதி 11 பங்காரு காமாட்சி தஞ்சாவூருக்கு எழுந்தருளிய வரலாற்று குறிப்புகள். ஐதர் அலியின் படையெடுப்பால் நாடெங்கும் கலகம் ஏற்பட்டது. கிபி 1565 விஜயநகரம் விழுந்தது. ஹம்பியின் தெய்வ சிலைகள் பழுதடைந்தன. காஞ்சியிலும் இந்நிலை ஏற்படுமோ என அஞ்சினார்கள் ஆச்சாரியாலும் ஸ்தானிகர்களும். பல திருக்கோவில் உற்சவர்களும் இதேபோல் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற வேண்டிய அவல நிலை. ஸ்வர்ண காமாட்சி, காமகோட்டி காமாட்சி மற்றும் சில ஆபரணங்கள், பூஜை பொருட்களுடன் சில ஸ்தானிகர்கள் காடு மலை கடந்து முதலில் செஞ்சியை அடைந்தார்கள். சந்தான மகாராஜா 15 ஆண்டுகள் பேர் ஆதரவு தந்ததோடு அவர் அளித்த வெள்ளி சாமான்கள் இன்றும் தேவி ஆராதனைக்கு பயன்பட்டு வருகிறது. பிறகு அங்கும் பாதுகாப்பு குறைவு அச்சம் ஏற்பட மேலும் சில சிற்றூர்களுக்கு சென்றார்கள். இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் அம்பிகைக்கு குறைவின்றி ஆராதனைகள் செய்து வந்தார்கள். கிபி 1624 உடையார்பாளையம் ஜமீன்தார்களுடைய பேராதரவிலே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் அங்கேயே அம்பாள் எழுந்தருளி இருந்தால் இன்றும் அந்த மண்டபம் காமாட்சி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு 15 ஆண்டுகள் ஆனக்குடி மிராசுதாரர் ஸ்ரீ சுவாமிநாத பிள்ளையுடைய ஆதரவிலே அங்கு எழுந்தருளி அப்படியே நாகூர், சிக்கல், விஜயபுரம் ஊர்களிலும் தங்கி இறுதியாக திருவாரூரிலே 60 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தால் ஸ்வர்ண காமாட்சி. அப்போதுதான் ஷியாமா சாஸ்திரிகளுடைய அவதாரம் நிகழ்ந்தது. திருவாரூருக்கும் சோதனை காலம் ஏற்பட தஞ்சாவூருக்கு வருகிறாள் தேவி. கிபி 1780 தஞ்சையை ஆண்ட 2ஆம் சத்ரபதி துலஜா மகாராஜா வரவேற்று பேர் ஆதரவு அளித்தார். முதலிலே தஞ்சை மேலவீதியில் இருக்கக்கூடிய கொங்கணேஸ்வரர் கோவிலிலும் பின்னர் மூல ஆஞ்சநேயர் கோவிலிலும் இருந்து 1786 தனி ஆலயமாக சிங்கப்பெருமானின் பழைய கோவில் கர்ப்பகிரகத்தை பிரித்து தற்போது இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சியுடைய கர்ப்பகிரகத்தை நிர்மாணித்து மகா கும்பாபிஷேகத்தை செய்து முடித்தார் மன்னர். ஸ்தானிகர்களுக்கு அக்ரஹாரம் அமைத்து 32 வேலி நிலத்தை மானியமாகவும் கொடுத்தார். பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவ தினத்தன்று சத்ரபதி துலஜா மகாராஜாவுடைய காலம் முதல் அம்பாளுக்கு திருமாங்கல்யம், பொட்டு, வஸ்திரம் முதலியன சீர்வரிசையாக அரண்மனையிலிருந்து பல்லக்கிலே எடுத்து வரப்படுகிறது. சந்திர கிரகணம், சூரிய கிரகண காலங்களிலே திருக்கோயில் நடை சார்த்தப்படுவது இல்லை. சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறது. நவராத்திரி 9 நாட்கள், ஐப்பசி பூரம் மற்றும் பங்குனி உத்திரம் இப்படி வருடத்தில் 11 நாட்கள் மட்டுமே ஸ்வர்ண காமாட்சிக்கு திரை போட்டு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படி அவர்களுடைய பல்வேறு கடினமான உழைப்பின் காரணமாகவே நாம் இன்றைக்கும் அம்பிகையை தரிசனம் செய்கிறோம்.